வணக்க நேயர்களே, என்னோட பேர் ஒற்றன் துரை. இன்னைக்கு நான் விமர்சிக்க போகிற படத்தோட பேர் KIK, கிக். என்னடா கிக் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எல்லாருக்குமே ஒரு கிக்காக தான் இருக்கும். கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்தோட கதாநாயகன் நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. கதாநாயகி கயல் ஆனந்தி, நிக்கி கல்ராணி, இவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரை தவிர்த்து கதாநாயகன் பாத்திரத்தில் அது கதாநாயகனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. யாருன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஆனால் அவருக்கு கதாநாயகி பேரன் யாருமே கிடையாது. இவங்களை தவிர்த்து ஊர்வசி பண்ணியிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் பண்ணியிருக்காரு, நம்ம ரோபோ சங்கர் பண்ணியிருக்காரு, நம்ம சிங்கம்புலி பண்ணியிருக்காரு, ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, படம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நாயகன். அவர் வந்து அந்த யங்ஸ்டர் என்னும்போது அவருக்கு வந்து அங்கங்கே எதாவது ஒரு ஃபிகரை பார்த்து சைட் அடிக்கணும், அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அல்ல யங்ஸ்டருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆசை. சரி, ரைட், அவரும் பார்க்குறாரு. முதல்ல வந்து கயல் ஆனந்தியை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ போன தெருவில் எல்லாம் நான் வந்து நின்னேனே, ஐயோ ராணி பெட்ட ராணி போல வர்ற, உன் மூச்சு காத்து பட்டு சூடாகி போனேனே, ஆனாலும் ஹார்ட் இப்போ அண்டார்டிகா மேல. லவ்வை ப்ரப்போஸ் பண்ணது தான் சரி, கட்சியில் அதை புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் அதை புட்டுக்குனதுக்கு அப்புறமா இந்த லவ் புட்டுக்குச்சு அப்படின்னும் போது பேரலில் வந்து அவருக்கு வந்து நம்ம நிக்கி கல்ராணியோட ஒரு லவ் அஃபேர் செட் ஆகி போயிடுது. கொஞ்சி பேசுனா மிஞ்சி பேசுறா, மிஞ்சி பேசுனா கொஞ்சி பேசுறா, கொஞ்சம் கொஞ்சமா சொக்க வைக்கிறா, கெஞ்சி கேட்கிறா சுத்தம் வைக்கிற. அதில் நிக்கி கல்ராணியோட லவ் அஃபேரில் செட் ஆச்சுன்னு கொஞ்ச நாள் போது. அதுக்கப்புறம் மேரேஜ் வரைக்கும் போயிடுறாங்க. மேரேஜ் வரைக்கும் போனதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷும் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவரோட நண்பர் 2 பேருமே வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கறதுக்கு போகிறாங்க. சரி, போகலான்னு பார்க்கும்போது 2 வீலரில் போகலாமா அப்படின்னு பார்க்குறேன். சரி, வேண்டாம், காரில் போகலான்றாங்க. கார் பார்த்தா கார் அவங்க கிட்ட கிடையாது. அதுக்கப்புறமா கதாநாயகி, அதாவது கல்யாண பொண்ணு நிக்கி கல்ராணி, அவங்க காரை வாங்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. போகிற வழியில் போயிட்டு எல்லாம் நல்லா ஃபுல்லாக போயிட்டு சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு நல்லா வராங்க. வர வழியில் அவங்க வந்து சரக்கு பாட்டிலில் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரும்போது காவல்துறை கிட்ட சிக்கிக்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரியாக தான் நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வராரு. அவரோட கூட அசிஸ்டன்ஸாக வரவங்க தான் வந்து நம்ம ரோபோ சங்கர் அண்ட் நம்ம சிங்கம்புலி. இந்த பாடி பேர் சார், இவன் குமார் சார். இந்த பாடி பேரு பாலாஜி சார். சென்னை பாண்டிச்சேரி பேப்பர்ல தலைப்பு செய்தி எப்படி வரும்? பாண்டிகை பரிதாபம், 2 இளைஞர்கள் மரணம், தீவிரவாதிகளுடன் தொடர்பா. இவங்க கிட்ட மாட்டிக்கின நம்ம கதாநாயகனும் ஆர்ஜே பாலாஜியும் அங்கேருந்து எப்படி தப்பிச்சுட்டு வராங்க, அவங்க சென்னைக்கு வந்து சேர்றாங்களா, நிக்கி கல்ராணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா மீதி கதை கிளைமேக்ஸ். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸை பற்றி பார்ப்போம். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜியை சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோட அலுப்பு தாங்கவே முடியலைங்க. அவ்வளோ ஓட்டுறாரு. தான் இருக்கிற சினிமா துறையும் சரி, வெளியாளுகளையும் சரி, எல்லாரையும் ஓட்டுறாரு. அதுதான் இது ஒரு ப்ளஸ். ஒரு பொண்ணு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனா முதல்ல ஒன்று அவள் பார்த்து அடிப்பா, அப்புறம் அவ பார்க்காம அடிப்பாடா. 7G ரெயின்போ காலனி படம் பார்த்திருக்கியா? கேடிவில நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அதுல சோனியா அகர்வால் எவ்வளவு சோகமா இருப்பா, அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஐ லவ் யூ சொல்றா. ஐ லவ் யூ சோனியா அகர்வால் மாதிரி சொன்னா இப்படி கண்ணை உருட்டி காஜல் அகர்வால் மாதிரி சொல்ற. பிரபல தொலைக்காட்சியில் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடும்பத்தெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறேன், பிரிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதை வந்து ஒரு நடிகை நடத்துவாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா ஜிவி பிரகாஷுக்கும் கயலானிக்கும் இருக்க பிரச்சனைக்கு வந்து அந்த ஒரு பஞ்சாயத்துக்கு வராங்க. அதில் வந்து அந்த ஊர்வசி தான் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவியாக வராங்க. வந்து அவங்க 2 பேருக்கும் பிரிவினை பண்ணி அனுப்புறாங்க. அதை பார்த்தீங்கன்னா சரியான காமெடிங்க. அதாவது அந்த அம்மனியை ஓட்டுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கு. தமிழின் எல்லா நேயர்களுக்கும் எனது மாலை வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்கார். என்ன கன்றாவிடா இதெல்லாம். சரி,
படத்தோட மைனஸ்ன்னு பார்ப்போம். மைனஸ்ன்னு பார்த்தா நம்ம ஜிவி பிரகாஷ் இன்னும் ஒரு நடிப்பு தன்மையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதில் உண்மையிலேயே வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கிறனால தான் அந்த படத்து பேலன்ஸ் ஆகுது. ரெண்டாவது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா ஒன்று வரும். அந்த பங்களாவில் வந்து கோவை செல்வன் நான் கடவுள் ராஜேந்திரனும் ஒரு சீன்ஸ் வருது, அதில் ஒரு சாங் வருது. பட் அது வந்து படத்துக்கு அன்னெசரின்னு நினைக்கிறேன். அதை வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதுவாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க, தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது ரெண்டும் ஒரு முக்கியமான மைனஸாக இருக்குது இந்த படத்தில். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கடவுள் இருக்கான் குமாரோட விமர்சனத்தை பற்றி பார்த்தோம். அந்த விமர்சனத்தில் ஒன்று ப்ளஸ் சொல்லணும். என்னன்னா வந்து படம் வந்து கதை இல்லை, லாஜிக் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடியதான். ஆனால் இந்த படத்தில் கதையும் இல்லை, லாஜிக்கும் இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இருக்குது. இந்த காமெடியை வந்து ஆர்ஜே பாலாஜி வெளுத்து வாங்கியிருக்காரு. அதுக்கு உறுதுணையாக டைரக்ஷன் பார்ட்டில் நம்ம எம் ராஜேஷ் இருந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை கடவுள் இருக்கான் குமார் படத்தை ஃபேமிலியோட எல்லாருமே வந்து ஷோராக பார்க்கலாம். படத்தில் காமெடிக்கு கேரண்டி. நன்றி, வணக்கம். Locality boys, locality boys, locality boys, locality boys. மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி.